ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து நைட் வரையும் என்னென்னலாம் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் போகிறேன், என்னென்னலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கு இருந்துச்சு, ப்ரெட் இருந்துச்சு. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்திங்கன்னா கீலே அப்படியே ரோஸ்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கவும் கூடாது. கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும், நல்லா குக் ஆகிருக்கணும். அப்படியே அரைவேக்காடாக இருந்தாலாம் சாப்பிட மாட்டாள். அதனால் எப்போவுமே அவளுக்கு டைம் எடுத்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி இதுவே நம்மளாக இருந்தால் எப்படியோ போட்டோமா சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பாப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாள், கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டாள். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நானுமே ப்ரெட் ஆம்லேட் தான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நானும் சமைச்சிக்கிட்டே நின்றுருந்தேன். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆற்றுலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தார். சரின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணி அங்கேயே வாஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தார். தலைப்பகுதி தனியாக, பீஸ் தனியாக கட் பண்ணி வந்திருந்தார். சரின்னு சொல்லிட்டு சாதம் வச்சுட்டு அப்புறம் புளி ஊற போட்டுட்டு அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் உரித்து கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ் சில்லி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீசஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சில்லி மாதிரி, சிக்கன் சில்லி மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதிலே ஃபிஷ் சில்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனுக்கு எப்படி மேரினேட் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணலை. அதே மாதிரி தான் மேரினேட் பண்ணி ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரி அவர் கேட்டிருந்தார், எனக்கு ஃபிஷ் சில்லி தான் வேணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஃபிஷ் சில்லியே செஞ்சுட்டு அன்றைக்கி லஞ்சும் சூப்பராக முடிச்சுட்டு மீன் குழம்பு, ஃபிஷ் சில்லி சாப்பிட்டுட்டு செம்மையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் லஞ்சு டின்னர் எதுவுமே சாப்பிடவே இல்லை. நைட்டு பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு எதுவுமே சாப்பிடலை. அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா கிளம்பி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கா. எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே கரீம் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அந்த உள்ள மலைக்கோட்டைக்கு போகிற வழியில், அதாவது இங்கே டவுன் ஹால் கிட்ட கரண்ட் ஸ்டோர் பக்கத்தில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கோட்டை வாசலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி ஷாப் தான். அங்கே தான் நாங்கள் ரெகுலராக சாப்பிடுவோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டமாக இருக்கே, இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பா பர்கரு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியிலையும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் எல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பசங்களும் பார்த்திங்கன்னா பொங்கல் லீவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மார்னிங் ஸ்கூலு, அப்புறம் ஈவினிங் டியூஷனு, மதர்ஸா அப்படியே போயிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் டைமே இருக்காது. சரி லீவ் இருக்கும் போது அந்த மாதிரிலாம் வெளியிலலாம் போக முடியும்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். நைட்டு எதுவும் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தோசை வாங்கி கொடுத்தோம். இங்கே தோசை பார்த்தா அவ்வளோவா நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே இல்லை. எனக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறது, சாப்பாடு எதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாகவே இல்லை. எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லை. பசங்கள்லாம் சாப்பிடவே இல்லை சரியாகவே. பாப்பா பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிட்லாதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம கிளம்புனதே பார்த்திங்கன்னா 10 o'clock கிட்டக்க கிளம்புனோம். அங்கே போய் பார்த்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பர்கர் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை நாம் பார்த்த ஒரு ஷாப்பில். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிங்கார்தோப் கிட்ட அல்ஹலால் ஷவர்மா ஷாப் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்திருந்தோம். எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் வருவோம். ஆனால் இங்கே விட்டுட்டு நம்ம எங்கேயோ பீமநகர் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அங்கே ஷாப்பே க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அல்ஹலால்கே வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இருக்குதா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவ்வளோவா கூட்டம் இல்லைன்னு. இல்லாட்டி இந்த மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பக்கத்தில் வேறு நூடுல்ஸ் ஷாப்பில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக
கூட்டமாக இருக்கும், இங்கேயும் கூட்டம் இருக்கும், அங்கேயும் கூட்டம் இருக்கும். சரியாக ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட முடியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பார்சல் தான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் நாங்கள் பொறுமையாக சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக நம்ம பாட்டுக்கு ஆர்டரு வந்து சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக செம்மையாக பேசிட்டு கலாச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருந்தோம். பசங்க நானும் பார்த்திங்கன்னா ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா ஷவர்மா பிடிக்கும், அவளுக்கு பர்கர் பிடிக்கும். எல்லாமே கேட்டு எல்லாமே ஒவ்வொரு பைட்டு தான் எடுத்துக்கிட்டா. அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிடலை. எல்லாமே ஒவ்வொரு வாய் தான் சாப்பிட்டா. அதுக்கு மேலே சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது சொல்லியே ஆகணும். இந்த கிரில் சிக்கன் வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கே செம்மையாக இருந்துச்சு. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. மாஷால்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். இவ்வளோ பேர் சாப்பிட்டும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஃபுல்லாகிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. குவார்ட்டரா ஆஃபான்னு தெரில, என்னன்னு தெரில, எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாக்காக பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாவும் சிஸ்டரும் பார்த்திங்கன்னா பர்கர் சொல்லிட்டாங்க. நானும் சிஸ்டர் பையனும் பார்த்திங்கன்னா ஷவர்மா சொல்லிக்கிட்டோம். கிரில் சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டர் இன்னொரு பையன் வந்து தான் சொல்லியிருந்தான். ஆனால் வந்து எல்லாமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாட் மாதிரி ஏதோ இருந்துச்சு, அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஒரு பைட் சாப்பிட்டோம். வேறு லெவல் இருந்துச்சு. இதோட பேர் என்னன்னு தெரில. ஃபுல்லாக சீஸ் போட்டு மைனஸ் போட்டு நல்லா க்ரன்ச்சியாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. என்னன்னு தெரில. நான் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேவரட் ஷாப்புக்கு குல்ஃபி ஷாப்புக்கு தான் வந்துட்டோம். குல்ஃபி நாங்கள் இங்கே தான் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன குல்ஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய ஃபேவரட் எப்போவுமே கேசர் பாதாம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் எத்தனை டைம் வந்து போனாலும் நான் கேசர் பாதாம் தான் ஆர்டர் பண்ணுவேன். அது இல்லைன்னா மட்டும்தான் நான் வந்து ஷாஹி குலாப், மலாய் மேங்கோ அது ரெண்டும் ஆர்டர் பண்ணுவேன். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரி குல்ஃபி தான் வேணும்னு சொல்லிட்டு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. பசங்கள்லாம் ஸ்ட்ராபெரி குல்ஃபி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தஸ்மியாவும் அதே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டா. ஏன்னா அவள் எப்போவுமே மலாய் மேங்கோ சாக்லேட் தான் வாங்குவாள். அவங்க அண்ணா எல்லாமே அதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளும் அதே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா. என்னுடைய ஃபேவரட் இந்த கேசர் பாதாம். அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஷாஹி குலாப். அவருக்கு எப்போவுமே ஷாஹி குலாப் தான் சாப்பிடுவார். நான் எப்போவுமே கேசர் பாதாம் தான் சாப்பிடுவேன். சிஸ்டரும் நானும் வந்து கேசர் பாதாம் தான் வாங்கிக்கிட்டோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஷாஹி குலாப் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக வந்துட்டோம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். இது 12 நைட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்றது டைம் பார்த்திங்கன்னா 11:30க்கு மேலே இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் அந்த நைட் டைமில் அந்த மாதிரி குல்ஃபி சாப்பிட்றது, வெளியில் போகிறது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாஹி குலாப், அதே தான் ஷாஹி குலாப். பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கரண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் பிடிக்காது. அது என்னன்னு தெரியல, அதோட ஃப்ளேவரா இல்லை அதோட ஸ்மெல்லா என்னன்னு தெரில, எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் பாப்பா பசங்க எல்லாமே இது பண்ணிட்டுருங்க. எல்லாமே குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா வந்து பால் பாட்டிலில் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. பாப்பாவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தது. ஏன்னா பனி பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்குது. பாப்பா எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொத்தி வச்சுருந்தேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணா, தஸ்மியாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணா. இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மியாஸி அவளுக்கு சப்ஸ்கிரைப்